முகில் கதைகள். வணக்கம். இன்னைக்கு நாம கேட்க போறது பல்கேரிய நாட்டை சார்ந்த ஒரு நாட்டுப்புற கதை. நாட்டுப்புற கதைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும். அந்தந்த ஊருடைய சிறப்புகள் அந்த கதைகள்ல இடம்பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாம இது மாதிரியான நாட்டுப்புற கதைகள் பல வழிபோக்கர்களால சொல்லப்பட்டு மக்களை போய் சேர்ந்தடைஞ்சிருக்கும். சில நாடுகளுடைய நாட்டுப்புற கதைகள் உலகெங்கிலும் பிரபலமா இருக்கும். அந்த மாதிரியான சில நாட்டுப்புற கதைகளை தான் இப்ப நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர்கிட்ட நிலம் இருந்தது. ரொம்ப அழகான ஒரு சின்ன குடிசை வீடு இருந்தது. ஆனாலும் அவரோட நிலத்துல நீர் பாய்ச்சறதுக்கு அவரு ரொம்பவே சிரமப்பட்டாரு. அவர்கிட்ட மாடு இல்ல. மாடு இல்லாம விவசாயம் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் அந்த விவசாயம் இருந்தாரு. இதனால அவரு ரொம்ப நாளா தனக்கு ஒரு மாடு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருந்தாரு. இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் முன்னாடி ஒரு வயசானவர் வந்து நின்னாரு. அவர் இந்த மனுஷன் ரொம்ப சோர்வா இருக்கிறத பார்த்துட்டு, என்னப்பா ஏன் இவ்ளோ சோர்வா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த விவசாயி சொன்னாரு, நான் ஒரு வயல் வச்சிருக்கேன். அந்த வயல்ல நீர் பாய்ச்சறது ரொம்பவே சிரமமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் பயிர்களுக்கு நானே போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்த வேண்டி இருக்கு. இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடல் வலி ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட உழைப்போட பலனும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இதுவே என்கிட்ட ஒரு மாடு இருந்தது அப்படின்னா இந்த விவசாயத்தை நான் இன்னும் சிறப்பா செய்வேன். எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த வயசானவர் அந்த விவசாயி கிட்ட சொல்றாரு, சரி, நான் உனக்கு ஒரு மாடு தர்றேன். நீ அந்த மாடை வச்சு உன்னோட விவசாயத்தை ரொம்ப சிறப்பான முறையில செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த மனுஷனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வயசானவர் சொல்றாரு, இந்த மாடை நான் உனக்கு தர்றேன். ஆனா அதுக்கு நீ ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறாரு. இந்த விவசாயியும், கண்டிப்பா ஒரு மாடு கொடுக்குறீங்க, நீங்க சொல்ற வேலையை நான் செய்ய மாட்டேனா? என்ன வேலைனாலும் சொல்லுங்க, கண்டிப்பா செய்யறேன் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு மாடு தரேன். அதே மாதிரி உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் 2 மாடு தருவேன். அதையும் நீ போய் உன் பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த மனுஷனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. என்ன நீங்க, என் பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட எல்லா விதமான வசதியும் இருக்கு, அவன் கிட்ட இல்லாத பொருளே இல்ல. நிலம் இருக்கு, தண்ணி பாய்ச்சறதுக்கு கிணறு இருக்கு, அதுல இருந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு நிறைய வசதி இருக்கு, வீடு பெரிய வீடு இருக்கு, நிறைய நகைகள் அப்படின்னு அவன் கிட்ட எந்த விதமான செல்வத்துக்கும் குறைவே இல்ல. அவனுக்கு போய் நீங்க 2 மாடு கொடுக்குறேங்கீங்க, எனக்கு ஒரு மாடு தானே தர்றேங்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இத கேட்ட உடனே அந்த வயசானவர் விரக்தியோட சிரிச்சிட்டு சொல்றாரு, பாத்தியா, உன்னோட பிரச்சனை என்னன்னு இப்பவாவது உனக்கு புரியுதா? உன்னோட பிரச்சனை உன்னோட ஏழ்மை கிடையாது. நீ உன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்படுறதுதான். உன்கிட்ட இருக்கிறத வச்சே நீ நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழலாம். ஆனா உனக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட நிறைய பொருள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதே தவிர உன்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ தெரியல. இதுதான் உன்னோட பிரச்சனை. இப்ப கூட நான் உனக்கு நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட, ரொம்ப நாள் வேணும்னு ஏங்குன ஒரு மாடை தரேன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன கேக்குற? உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் கொடுக்க கூடாதுங்கிறது தான் உன்னோட எண்ணமா இருக்கே தவிர உனக்கு கிடைக்கிற ஒரு மாடை வச்சு சந்தோஷமா வாழணும்னு உனக்கு நினைக்க தோணல. இதுதான் உன்னோட தவறு. இத உணர்ந்தாதான் நீ உன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் காட்டுக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு தன்னோட தவறு உணர ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, அவனோட பொறாமை, அவன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ரொம்ப நாள் ஏங்குன ஒரு மாடு அவனுக்கு கிடைக்காம போனதுக்கே காரணமாயிடுச்சு. பாத்தீங்களா, பொறாம அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள நிம்மதியாவும் வாழ விடாது. நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்களையும் நம்மள நிம்மதியா அனுபவிக்கவும் விடாது. பொறாமை இல்லாம இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கைய நாம ரொம்ப நிம்மதியா வாழலாம். இதே மாதிரி இன்னும் பல நாட்டுப்புற கதைகளை தொடர்ந்து நாம நம்மளோட சேனல்ல கேட்கலாம். நன்றி.